வெல்கம் டு ஹம்ஸ்மா சேனல். அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு நம்ம பிரியாணி தாங்க ஆக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டோம். பிரியாணி அரிசி நல்லா களைஞ்சி லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டோம். நம்ம இறாலை நம்ம பொரிச்சு தான் நம்ம பிரியாணி ஆக்க போகிறோம். பொரிச்சு ஆக்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இறாலுக்கு நம்ம என்ன மசாலா போடுறோம்னா லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கிட்டு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் கொஞ்சமாக ஆயில் விட்டு பரட்டி வச்சுருந்த இறாலை பொரிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம வேறு செட்டில் தான் நம்ம பிரியாணி ஆக்க போகிறோம். அந்த கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடாகவும் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஆயில் இறால் பொரிச்சு வச்சுருந்த ஆயில் அதையும் ஊற்றி அது கூட ஒரு கருவேப்பிலை 2 ஏலக்காய் 2 கிராம்பு ஒரு அன்னாசி பூ போட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்க அரிஞ்சு நல்லா வதக்கி விட்டு பொன்னிறமாக செவக்க விட்டு நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டு லைட்டாக உப்பையும் போட்டு வதக்கி எடுத்துக்கணுமுங்க. 2 பழம் தக்காளி பழத்தையும் போட்டு 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம மசாலா என்ன மசாலா போட போகிறோம்னா நான் பிரியாணி ஆக்கணுண்டா சாம்பார் தூள் போடாமல் நான் பிரியாணி ஆக்க மாட்டேங்க. சாம்பார் தூள் போட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு வதக்கி எடுத்துக்கணுமுங்க. அது கூட நம்ம பொரிச்சு வச்சுருந்த இறாலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தயிரை விட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க. நான் 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு வச்சுட்டேங்க. கொதிச்சோன்னே நம்ம வச்சுருந்த அரிசியும் போட்டு நல்லா கிண்டி விட்டேங்க. லைட்டாக மேலே சோர்த்தம் போட்டு லேசாக நெய் ஊற்றி லைட்டாக கலர் பொடி போட்டு நம்ம இறாலையும் வச்சா சூப்பரான சுவையான பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.